யாரெல்லாம் கொஞ்சம் நல்லவர்களாக நேர்மையான நடவடிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, இறைவனை அஞ்சி நடக்கிறார்களோ, வழிபாடுகளை சரியான முறையிலே செய்கிறார்களோ, அவர்களில் கணிசமான மக்கள் இந்த உலகத்திலே சிரமப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் யார் இறையச்சம் இல்லாமல், இறை நம்பிக்கை இல்லாமல் தான் தோன்றித்தனமான வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, அவர்கள் அதிகமான பேர் நல்ல நிலையில, இந்த உலகத்தில் நல்ல நிலையில இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பொருளாதார வசதியாக இருந்தாலும், மரியாதை மதிப்பு மரியாதையாக இருந்தாலும், பதவிகளாக இருந்தாலும், எல்லா நிலையிலையும் கெட்டவர்கள் மேலோங்கி இருப்பதை அதிக அளவில் நம்ம காண்கிறோம். அதே மாதிரி நல்லவர்கள் அதிக அளவில் சிரமப்படுவதை காண்கிறோம். அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு விரக்தி வரும். நம்ம ஒழுங்கா தானே எல்லா காரியத்தையும் செய்கிறோம், நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், வரதட்சணை வாங்காம இருக்கிறோம், வட்டியிலிருந்து தப்பிச்சு இருக்கிறோம். இப்படி எல்லா வகைகளையும் நம்ம இறைவனுக்கு அஞ்சி அஞ்சி நடக்கிறோம். நம்ம சாப்பாட்டுக்கு சிரமப்படுறோமே, நமக்கு போதுமான வருமானம் இல்லையே, சொந்தமா கூட வீடு இல்லையே, வியாபாரம் கூட போதுமான அளவுக்கு இல்லையே என்கிற மாதிரியான விரக்தி எல்லாம் நமக்கு ஏற்படும். ஆனால் இதற்கு நபிமார்களுடைய வரலாறை நம்ம புரட்டி பார்த்தால் இந்த விரக்தி எல்லாம் ஒரு பஞ்சு மாதிரி பறந்து போய்விடும். இப்ப நம்ம எல்லாம் நல்லவர்கள் என்று நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, நம்ம எல்லாம் விட நபிமார்கள் நிச்சயமாக நல்லவர்கள். நம்ம நல்லவர்களா இல்லையாங்கிறது மறுமையில தான் தெரியும். நம்ம செய்யற வணக்கங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பது மறுமையில் தான் அது வெளிச்சமாகும். ஆனால் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிச்சயமான நல்லடியார்கள் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்ப நபிமார்களுடைய வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அவர்கள் அதிகமான நபிமார்கள் குறைஞ்ச அளவுக்கு தான் பெற்றிருக்கிறாங்க. 1-2 நபிமார்கள் விதிவிலக்காக இருந்திருப்பார்களே தவிர அதிகமான நபிமார்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் பொருளாதாரத்தில், புள்ள குட்டிகள்ல, மற்ற உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகள்ல எல்லா வகையிலையும் அவர்கள் ரொம்ப கீழே அடிமட்டத்தில் இருப்பதை நபிமார்களுடைய வரலாறுகளில் அறிந்து கொள்ளலாம். இப்ப நபிமார்களிலேயே ஒரு பாரம்பரியம் என்ற அடிப்படையில் ஒருவரை சிறந்தவர் என்று, அதிக சிறந்தவர் என்று சொல்வதாக இருந்தால் அது யூசுப் நபிக்கு தான் அந்த சிறப்பு இருக்கிறது. பாரம்பரியத்தில் ஒருவரை சிறப்பிக்கிறதா இருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைச்ச சிறப்பு எந்த நபிக்கும் கிடையாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, யூசுப் நபி இருக்கிறாரு, அவர் அல்லாஹ்வுடைய தூதர். அவருடைய தகப்பனார் இருக்கிறாரு யாக்கூபு, அவர் அல்லாஹ்வுடைய தூதர். அவருடைய தகப்பனார் இருக்காரு இஸ்ஹாக்கு, அவரும் கூட அல்லாஹ்வுடைய தூதர், அவர் நபி. இஸ்ஹாக்குடைய தகப்பனார் இப்ராஹிம் இருக்கிறாரு, அவர் நபி. அப்ப இப்ராஹிம் நபி அவங்களும் இறை தூதர், அவங்க மகன் இஸ்ஹாக்கு இறை தூதர், அவங்க மகன் யாக்கூபு இறை தூதர், அவங்க மகன் யூசுப் இறை தூதர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த பாரம்பரியம்னு ஒருத்தரை சிறப்பிக்கிறதா இருந்தா இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம். இப்படி வரிசையா 4 தலைமுறை நபி யாருக்கு இருக்காது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதா இருந்தா அவங்க வாப்பா நபியா இல்ல, அவர் முஸ்லிம் கூட இல்ல. இப்ராஹிம் நபி இருந்தா அவங்க தகப்பனாரு நபியா, அவர் நல்லவர் கூட இல்ல. இந்த பாரம்பரியம் என்று ஒருத்தரை சிறப்பித்து சொல்வதாக இருந்தால் யூசுப் நபியை தான் சொல்ல முடியும். அவ்வளவு பாரம்பரிய சிறப்பு மிக்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் அழகான வரலாறு என்று சொல்கிறான். அவருடைய வரலாறு, அவருடைய தகப்பனாருடைய வரலாறு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல யாக்கூப் நபி என்ன தப்பு செஞ்சாரு? ஒரு தப்பும் செய்யல. அவர் கெட்டவரா? கெட்டவர் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர், இப்ராஹிம் நபியுடைய பேரப்புள்ள, இஸ்ஹாக் நபியுடைய மகன். அப்ப இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய நற்செய்தியிலே இவர் பிறந்தவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி சொல்லும் பொழுது வபஷர்னாஹு பி இஸ்ஹாக் வ மின் வராஇ இஸ்ஹாக் யாக்கூப், இஸ்ஹாக் என்ற பிள்ளையை உனக்கு தருவதாக நற்செய்தி சொல்றோம். இஸ்ஹாக்குக்கு கல்யாணமாய் பிள்ளை பிறக்கும் யாக்கூப்னு சொல்லி இவர் பிறக்கிறதுக்கு முந்தைய இவரை பற்றி அல்லாஹ் நற்செய்தி சொல்றான். இப்ராஹிம் நபிக்கு உனக்கு ஒரு மகன் பிறக்கும், அந்த மகனுக்கு ஒரு மகன் பிறக்கும் சொல்லி பேர் வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்? சுட்டி காட்டுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அடியார் யாக்கூப் நபி. அவரு ஒரு தப்பு செய்யாதவராய் இருந்து அவருடைய மகனை பறிகொடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டார். எத்தனை ஆண்டுகள் கொண்டு போய் அவரை கொண்டு அவருடைய கூட பிறந்தவர்களை கிணத்துல தள்ளுகிறார்கள். அவர் அடிமையாக கொண்டு போய் சந்தையில விற்கப்படுகிறார்.
எங்க இருக்கிறாருன்னு தெரியல. கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சு வழிஞ்சு கண்ணெல்லாம் வந்து பஞ்சடைச்சு போயிடுச்சு. ஒருத்தன் வந்து புத்திரனை இழந்து தவிக்கிறதுக்கு நிகரான சோகம் ஏதாவது இருக்குமா உலகத்துல? பெத்த பிள்ளையை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு சோகம், ஒரு துன்பம், ஒரு கஷ்டம் உலகத்துல ஏதாவது இருக்குமா? காசு பணத்துல விட்டு தள்ளுங்க. அப்ப எவ்வளவு கொஞ்சி மகிழ்ந்திருப்பார் அந்த குழந்தைய. ஒரு இறை தூதராக இருந்தும் கூட அவருடைய மகனை அல்லாஹ் வந்து காணாமல் ஆக்கி பல வருடங்கள் அவரை சோதனையில் ஆழ்த்தினானா இல்லையா? இது எதுக்கு தண்டனையா? இதனால அவர் கெட்டவரா? அப்ப இந்த உலகத்தில் வரக்கூடிய துன்பங்கள் வந்து நல்லவன் கெட்டவங்கிற கணக்கில் வருவது இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இதனால நம்ம நல்லவன் இல்லைன்னு ஆகிறாது. ஒருத்தன் எவ்வளவு இன்பங்கள் அனுபவிச்சாலும் அதனால அவன் நல்லவன் என்றும் ஆகிவிடாது. இதுதான் நபிமார்களுடைய வரலாறுகளில் பெற வேண்டிய முக்கியமா. இதை மட்டும் படிச்சுக்கிட்டோன்னு வைங்க, எதுல ஸ்டடியா நிற்போம். இது ஒண்ணும் இல்ல. மறுமையில் தான் நம்முடைய இந்த இபாதத்தை இந்த நல்லவனாக இருந்ததுக்குரிய பரிசு அங்கதான். அதுக்காக நீ நல்லவனாக இருக்கிற மாற்றிக்கொள்ள தேவையில்லை. இந்த உலகத்தில் கஷ்டப்படுறோமா, நம்ம கெட்டவனாயிட்டா நிறைய சம்பாதிக்கலாம், வீடு வாங்கலாம், வாசல் வாங்கலாம், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் மறுமையில ஒண்ணும் இல்லாம போயிருவோம். இதுதான் நபிமார்களுடைய வரலாறு. இதுக்காகத்தான் யூசுப் நபியை விட்டு தகப்பனை விட்டு மகனை என்ன செய்யறான், பிரிச்சு காட்டுறான். அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வீட்டில் அரண்மனையில் அவங்க தங்க வைக்கப்படுறாங்க. அங்க இருக்கும்போது வீண் பலி சுமத்தி அவரை செயலில் அடைக்கிறாங்க. அவர் ரொம்ப உறுதியா ரொம்ப ஸ்டடியாக இருந்திருக்கிறார். இருந்தாலும் கூட விசாரிச்சு பார்த்து இவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவரை கொண்டு உள்ள போடுறதா நம்ம அரச குடும்பத்துக்கு கண்ணியத்துக்கு நல்லது, இவரை கொண்டு சிறையில் அடைச்சிருவோம்னு சொல்லி பல வருடங்கள். என்ன தப்பு செஞ்சதுக்காக சிறையில் அடைக்கப்பட்டார்? தப்பு செய்ய மாட்டேங்கிறதுக்காக சிறையில் அடைக்கப்பட்டார். தப்பு செஞ்சதுக்கு அடைக்கப்படல. அந்த பெண்ணு வந்து தவறான நடத்தைக்கு அவரை அழைக்கும் பொழுது மாட்டேன் என்று மறுக்கிறார். அப்ப தப்பு செய்ய மறுத்ததற்காக அவர் ஜெயிலில் இருக்கிறார். எவ்வளவு நாள்? பல வருடங்கள் சிறையில் இருந்தார். எந்த அளவுக்கு சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூசுப் உடைய அளவுக்கு நான் ஜெயிலில் இருந்திருந்தால் நானே வந்து நிலை மாறி இருப்பேன் என்று சொல்ற அளவுக்கு பல வருடத்தில் நம்பர் எல்லாம் சொல்லல. ஆனால் அது வந்து எண்ண முடியாத, மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத ஆண்டுகள் என்பது தெளிவாக தெரிகிறது. அவரையும் ஜெயிலுக்கு போனாரு, நல்லவரா இருந்துக்கு தான் போனார். நல்லவரா தான் இருப்பேன் உறுதி எடுத்ததுக்காக போனார். அப்ப நம்ம நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் நிறைய இழக்க வேண்டியது வரும், நிறைய கஷ்டப்பட வேண்டியது வரும். மற்றவர்களை விட சில சொகுசுகளை நம்ம வந்து தியாகம் பண்ணக்கூடிய நிலைமை வரும். அதுக்காகத்தான் யூசுப் நபியுடைய வரலாறு சொல்லி இதுல வந்து ஆயாத்துல் லிஸாயிலின், கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு இதுல நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. இவருடைய வரலாறுல சூரா யூசுஃபுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யூசுஃபுடைய வரலாறில் அவருடைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட இந்த வரலாறில் கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு நிறைய பாடமும் படிப்பினையும் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம இந்த பார்க்க வேண்டும், இந்த உலகத்தில் அல்லாஹ் வந்து இன்ப துன்பங்களை கொடுக்கிறது நல்லவன் கெட்டவன் தேர்வு செஞ்சு கொடுக்கிறது இல்ல. ஒரு பரிசு வைக்கிறோம், போட்டி வைக்கிறோம், ஒருத்தன் ஜெயிச்சிடறான், 10 பேர் ஜெயிக்கிறான், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுத்தவனை தேர்வு செஞ்சு பொறுக்கி கொடுக்கிறவன் அப்படியா இல்ல பணத்தை கொடுக்கிறான், அப்படியா பதவியை கொடுக்கிறான், அப்படியா புள்ள குட்டிகளை கொடுக்கிறான், அப்படியா வசதி வாய்ப்புகள் கொடுக்கிறான்? அப்படி கொடுக்கிறது இல்ல. எப்படி கொடுக்கிறான்னு கேட்டா புரிந்து கொள்வதாக இருந்தால் வாரி இறக்கிறதுங்க. வாரி இறக்கும் பொழுது யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். ஒரு 10 ரூபாய்க்கு என்ன செய்யறேன், நான் தூக்கி வீசுறேன், யாரோ 10 பேர் கிடைக்குது. இந்த 10 பேரை நான் தேர்வு செஞ்சு சிறந்தவர்கள் சொல்லியா நான் தூக்கி போட்டேன்? அப்படி இல்ல. அந்த மாதிரி இந்த துன்யா அல்லாஹ்வுடைய கணக்குல வந்து அவன் தூக்கி வாரி வீசுகிறான். அது வந்து கெட்டவன் கையில 2 கெட்டவன் கையில கிடைக்கும். இப்ப நான் ஒரு 100 ரூபாய் தூக்கி போட 10 பேர் எடுத்தீங்கன்னா 4 நல்லவன் 4 கெட்டவனுக்கு தானே கிடைக்கும். அப்ப 4 நல்லவன் 4 கெட்டவனுக்கு கிடைக்குதுங்கிற அடிப்படையில் தான் இந்த உலகம் இருக்கிறது. தவிர இந்த உலகத்தில் இன்பங்களை